தளபதி வந்தா தானா சேரும் கூட்டம், அவர் நடந்தா தேரோட்டம், தெருவெல்லாம் கூடும் மக்கள் கூட்டம், ஊரே ஆர்ப்பாட்டம். 2026 தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி கொண்டாட்டம், எதிர்கட்சி ஆயிடுவாங்க திண்டாட்டம், புரியுதா எங்க ஆட்டம். தண்ணீரில் வாழும் மீன், நான் தளபதியோட ஃபேனு, தமிழக வெற்றி கழகம் தான் இன்றைக்கு சீனு, எதிர்கட்சிக்காரங்க நாங்க தான் டான்னு, ஓவரா ஆட்டம் போட்ட மக்கள் காட்ட போறாங்க டவுனு, புரியுதா எங்க பிளானு. தளபதினா மதுரை, எதிர்கட்சிக்காரன் நிற்பாங்க எங்களுக்கு எதிர. 2026 தமிழக வெற்றி கழகம் தான் ஜெயிக்கிற குதிரை, எதிர்கட்சி ஆயிடுவாங்க கதிரை, எங்க பிள்ளைங்க விட போறாங்க உங்களை செதற. தளபதி வரக்கூடாதுன்னு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. ஒரு வார்த்தை சொல்றாங்க, அணில் குஞ்சுகளோட சத்தம், அணில் குஞ்சுகளோட சேட்டை தாங்க முடியலன்னு சொல்றாங்க. அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? தளபதி சொல்றது தான், இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு போயிடணும். 1000 பேர் நம்மளை பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க, நம்ம எதுவுமே கண்டுக்கூடாது. தளபதி என்ன சொல்கிறார், இந்த காலை வாங்கி இந்த காதில் விட்டு போயிட்டே இருக்கணும். நம்மளுடைய மனசு நம்ம தளபதி, சரிங்களா? என்றைக்குமே டிவிக்கே தான். மதுரைனாலே திருவிழா, அழகருக்கு மட்டும் தான் நம்ம கூட்டம் பார்த்துருக்கோம். இப்போ அதுக்கப்புறம் இந்த மாதிரியான கூட்டம் இங்கே பார்க்குறோம். எப்படி அதான் இப்போ 2வது அழகர் இறங்கியிருக்கிற தளபதி, நாளைக்கு சேர்த்து ஏறுவார். 2026க்கான தேர்தலுக்கான எதிர்க்கட்சிகளின் அனைத்து விதமான கேள்விக்கும் பதிலான ஒரு மாநாடாக இந்த 2026க்கான பதிலாக இருக்கும். தமிழக வெற்றி தோழர்களுக்கு அனைவருக்கும் மாலை வணக்கம். திருவண்ணாமலை என்றால் ஈசன், தளபதி என்றால் பேஷன், தமிழக வெற்றி கழகம் தான் இன்றைக்கு சீசன் சீசன் சீசன். தளபதியின் உள்ளம் மக்கள் மனதை அள்ளும், இளைஞர்கள் நாங்கெல்லாம் சொல்லும், 2026 தமிழக வெற்றி கழகம் வெல்லும், தமிழ்நாடு நல்ல பாதைக்கே செல்லும், அதை மக்களே சொல்லும். தமிழ் எனது மூச்சு, தமிழக வெற்றி கழகம் எனது பேச்சு, தளபதி அமைப்பார் நாளை ஆட்சி, மலரப்போது மக்கள் ஆட்சி, நடக்கப்போது நல்லாட்சி, இதற்கு நீங்கள் தான் சாட்சி. ஜனநாயகம் காக்க வந்த ஜனநாயகனே, அழகிய தமிழ் மகனே, தமிழின தலைமகனே, உன் பயணம் தொடரட்டும், தமிழக வெற்றி கழகம் மலரட்டும், இளைஞர்கள் உயரட்டும், தமிழ்நாடு சிறக்கட்டும், களமும் நமது, இனி வரும் காலமும் நமதே. சிங்கம் ஒன்று களத்தில் இறங்குது, புழுதி பறக்குது, தளபதி இருக்கிற இடம் பத்தி எரியுது, டிவிக்கு மக்களுக்கு நன்மை செய்ய துடிக்குது, எதிர்கட்சி அதை தடுக்குது, 2026 விடை கிடைக்குது, தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்குது, தமிழ்நாடு நல்ல பாதைக்கே செல்லுது. தளபதி வந்தா தானா சேரும் கூட்டம், அவர் நடந்தா தேரோட்டம், தெருவெல்லாம் கூடும் மக்கள் கூட்டம், ஊரே ஆர்ப்பாட்டம். 2026 தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி கொண்டாட்டம், எதிர்கட்சி ஆயிடுவாங்க திண்டாட்டம், புரியுதா எங்க ஆட்டம். தளபதினா காப்பு, தமிழக வெற்றி கழகம் தான் இன்னைக்கு டாப்பு, 2026 எதிர்கட்சிக்கு மக்கள் வைப்பாங்க ஆப்பு, சீன் போட்ட கட்சி கிடைக்க போது கேப்பு, புரியுதா மாப்பு, தளபதி தான் என்னைக்குமே டாப்பு. நீ நானும் ஒன்று, தளபதி பிறந்த மண்ணு, எதிர்கட்சிக்காரன் வைப்பாங்க நம்ம மேலே கண்ணு, 2026 தமிழக வெற்றி கழகம் தான் வின்னு, புரியுதா என்னம்மா கண்ணு. தண்ணீரில் வாழும் மீன், நான் தளபதியோட ஃபேனு, தமிழக வெற்றி கழகம் தான் இன்றைக்கு சீனு, எதிர்கட்சிக்காரங்க நாங்கள் தான் டான்னு, ஓவரா ஆட்டம் போட்ட மக்கள் காட்ட போகிறாங்க டவுனு, புரியுதா எங்கள் பிளானு. தளபதி பேரோ கில்லி, தமிழக வெற்றி கழகத்து கேட்பாரு வாக்கு அள்ளி அள்ளி, மக்கள் போடுவாங்க சொல்லி சொல்லி, எதிர்கட்சி ஆயிடுவாங்க பள்ளி, 2026 தமிழக வெற்றி கழகம் தான் கில்லி. தளபதினா மதுரை, எதிர்கட்சிக்காரன் நிற்பாங்க எங்களுக்கு எதிர. 2026 தமிழக வெற்றி கழகம் தான் ஜெயிக்கிற குதிரை, எதிர்கட்சி ஆயிடுவாங்க கதிரை, எங்க பிள்ளைங்க விட போறாங்க உங்களை செதற. எதற்காக இந்த மாநாட்டுக்கு வந்தீங்க? தளபதி பார்க்கணும், தளபதியோட தரிசனம் வாங்கிறதுக்காக வந்திருக்கிறேன் நான். இப்போ தளபதியை பார்த்தா என்ன சொல்லுவீங்க? தளபதி பார்த்தா ஐ லவ் தளபதி, எனக்கு ரொம்ப பிடிக்கும் தளபதி. 2026 நீங்கள் தான் வரணுன்ட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். ஏன் தளபதி வரணும்னு ஆசைப்படுறீங்க? ஏன்னா ஏற்கனவே நல்லது நிறையா செஞ்சுட்டு இருக்கிறாரு, இன்னமும் நல்லது செஞ்சுட்டு இருப்பாரு, இதுக்கப்புறமா 2026 நல்லது செய்வாருன்னு எனக்கு கூறப்பட்ட நம்பிக்கை இருக்குது. இந்த மாநாட்டுக்கு அப்புறம் என்ன மாதிரியான மாற்றம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்னும் இதை விட வேறு லெவலில் மாற்றம் நிறையா போயிருக்கும். முக்கால்வாசி லேடிஸுங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு இருக்கும். 2வது இல்லாத, அதாவது பொண்ணுங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு. அதுக்கப்புறம் இளைஞர்கள் நல்லா முன்னேறி வருவாங்க, அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. தளபதி வரக்கூடாதுன்னு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. ஒரு வார்த்தை சொல்றாங்க, அணில் குஞ்சுகளோட சத்தம், அணில் குஞ்சுகளோட சேட்டை தாங்க முடியலன்னு சொல்றாங்க. அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? தளபதி சொல்றது தான், இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு போயிடணும். 1000 பேர் நம்மளை பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க, நம்ம எதுவுமே கண்டுக்கூடாது. தளபதி என்ன சொல்கிறார், இந்த காலை வாங்கி இந்த காதில் விட்டு போயிட்டே இருக்கணும். நம்மளுடைய மனசு நம்ம தளபதி, சரிங்களா? என்றைக்குமே டிவிக்கே தான். அதுதான் நம்மளோட
திருவிழா அழகருக்கு மட்டும் தான் நம்ம கூட்டம் பார்த்திருக்கோம். இப்போ அதுக்கப்புறம் இந்த மாதிரியான கூட்டம் இங்க பாக்குறோம். என்ன அதான் சொல்ல இப்ப விரும்புறீங்க? ரெண்டாவது அழகர் இறங்கி இருக்கிறார் தளபதி. நாளைக்கு ஸ்டேஜ் ஏறுவாரு. அதுதான் ரெண்டாவது அழகர். ஏரியா கலகட்டம் இன்னும் இந்த ஸ்டேஜில் நடப்பாரு. இன்னும் வேற லெவலில் போவோம். இது கின்னஸ் புக்கில் போனாலும் போவோம். வாய்ப்பு நிறையா இருக்கு. ஏன்னா ரெண்டாவது கின்னஸ் இதுதான் தளபதியோட இது. தேங்க்யூ. தேங்க்யூ. எங்கள் ஊரில் முதன்முறையே மாநாடு போட்டிருக்கிறாங்க. அதனால நாங்கள் அது ஒரு எங்களுக்கு ஒரு பிரமிப்பு, அது ஒரு இதாக இருக்குது. சரி, அதை பார்க்குறோம். ஜனங்களும் நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரிக்கவும் நிறைய இது பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. சரி, அதனால இந்த தடவை ஒரு தடவை மாறுதலுக்கு போட்டு பார்க்கலாம். விஜய் வந்து என்ன பண்ணுறாரு? விஜய்க்கு தான் கண்டிப்பாக போடணும்னு இருக்கிறோம். பார்க்கலாம் அவர் என்ன மாறுதல் கொண்டு வராங்க, என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் போட்டிருக்கோம். அவங்க வந்து எதுவும் ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி இல்லை. சரி, இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். இருக்குது, கொஞ்சம் இருக்குது. அதை இது பண்ணுறாரான்னு பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகம் செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் கழகம் சார்பாக இங்கே இன்றைக்கி மாநாடு திடலில் வந்து நாங்கள் வந்து பார்வையிட்டு கொண்டு இருக்கிறோம். இந்த மாநாடு திடல் வந்து பார்த்திங்கன்னா போன தடவையோட இந்த தடவை வந்து மிக பிரம்மாண்டமாக இருக்குது. போன தடவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 180 ஏக்கரில் வந்து மாநாடு திடல் வந்து பிரம்மாண்டமாக பண்ணியிருந்தாங்க. ஒரு 2026க்கான ஒரு மாநாடு அப்படின்றது வந்து எல்லாரும் வந்து கொண்டாட விதத்தில் வந்து இது அமைஞ்சு கொண்டு இருக்கின்றது. நாளை எங்கள் தளபதி இதே நேரத்தில் இந்த உரையை முடிச்சிருப்பார். உங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த உரை வந்து 2026க்கான தேர்தலுக்கான எதிர்கட்சிகளின் அனைத்து விதமான கேள்விக்கும் பதிலான ஒரு மாநாடாக இந்த 2026க்கான பதிலாக இருக்கும் எங்களோட தளபதியான மாநாடு 2.0. தமிழக வெற்றி தோழர்களுக்கு அனைவருக்கும் மாலை வணக்கம். திருவண்ணாமலை என்றால் ஈசன், தளபதி என்றால் பேஷன். தமிழக வெற்றி கழகம் தான் இன்றைக்கு சீசன். தளபதியின் உள்ளம் மக்கள் மனதை அள்ளும். இளைஞர்கள் நாங்கெல்லாம் சொல்லும். 2026 தமிழக வெற்றி கழகம் வெல்லும். தமிழ்நாடு நல்ல பாதைக்கே செல்லும். அதை மக்களே சொல்லும். தமிழ் எனது மூச்சு, தமிழக வெற்றி கழகம் எனது பேச்சு. தளபதி அமைப்பார் நாளை ஆட்சி. மலரப்போது மக்கள் ஆட்சி, நடக்கப்போது நல்லாட்சி. இதற்கு நீங்கள் தான் சாட்சி. ஜனநாயகம் காக்க வந்த ஜனநாயகனே, அழகிய தமிழ் மகனே, தமிழின தலைமகனே, உன் பயணம் தொடரட்டும். தமிழக வெற்றி கழகம் மலரட்டும். இளைஞர்கள் உயரட்டும். தமிழ்நாடு சிறக்கட்டும். களமும் நமது, இனி வரும் காலமும் நமதே. சிங்கம் ஒன்று களத்தில் இறங்குது, புழுதி பறக்குது. தளபதி இருக்கிற இடம் பத்தி எரியுது. டிவிக்கு மக்களுக்கு நன்மை செய்ய துடிக்குது. எதிர்கட்சி அதை தடுக்குது. 2026 விடை கிடைக்குது. தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்குது. தமிழ்நாடு நல்ல பாதைக்கே செல்லுது. தளபதி வந்தா தானா சேரும் கூட்டம். அவர் நடந்தா தேரோட்டம். தெருவெல்லாம் கூடும் மக்கள் கூட்டம். ஊரே ஆர்ப்பாட்டம். 2026 தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி கொண்டாட்டம். எதிர்கட்சி ஆயிடுவாங்க திண்டாட்டம். புரியுதா எங்க ஆட்டம்? தளபதினா காப்பு. தமிழக வெற்றி கழகம் தான் இன்னைக்கு டாப்பு. 2026 எதிர்கட்சிக்கு மக்கள் வைப்பாங்க ஆப்பு. சீன் போட்ட கட்சி கிடைக்க போது கேப்பு. புரியுதா மாப்பு? தளபதி தான் என்னைக்குமே டாப்பு. நீ நானும் ஒன்று, தளபதி பிறந்த மண்ணு. எதிர்கட்சிக்காரன் வைப்பாங்க நம்ம மேலே கண்ணு. 2026 தமிழக வெற்றி கழகம் தான் வின்னு. புரியுதா என்னம்மா கண்ணு? தண்ணீரில் வாழும் மீன். நான் தளபதியோட ஃபேனு. தமிழக வெற்றி கழகம் தான் இன்றைக்கு சீனு. எதிர்கட்சிக்காரங்க நாங்கள் தான் டான்னு. ஓவரா ஆட்டம் போட்ட மக்கள் காட்ட போகிறாங்க டவுனு. புரியுதா எங்கள் பிளானு? தளபதி பேரோ கில்லி. தமிழக வெற்றி கழகத்து கேட்பாரு வாக்கு அள்ளி அள்ளி. மக்கள் போடுவாங்க சொல்லி எதிர்கட்சி ஆயிடுவாங்க பள்ளி. 2026 தமிழக வெற்றி கழகம் தான் கில்லி. தளபதினா மதுரை. எதிர்கட்சிக்காரன் நிற்பாங்க எங்களுக்கு எதிர. 2026 தமிழக வெற்றி கழகம் தான் ஜெயிக்கிற குதிரை. எதிர்கட்சி ஆயிடுவாங்க கதிரை. எங்கள் பிள்ளைங்க விட போகிறாங்க உங்களை செதற.